உறவுகளே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரான் தம் பிரியாணி தாங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 cups பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour to 45 minutes நல்லா சோக் ஆகணும். ஒரு 1/4 கிலோ ப்ரான் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியா தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், பெப்பர் வந்து ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, புதினா 1 கைப்பிடி அளவு, கொத்தமல்லி அதுல பாதி எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 பச்சை மிளகா நீல நீளமா ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு கருஞ்சீரகம், எல்லாமே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அதே மாதிரி ஒரு 4-5 மிளகு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிளேவருக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஒரே ஒரு பிரியாணி இலை, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட், 1/2 லெமன். அப்புறமா நம்ம ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த ஆயில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். வந்து நம்ம ஆயில்ல போட்டு ஃப்ரைட் ஆனியன் ரெடி பண்ணிக்க போறோம். முதல்ல வந்து நம்ம ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன்ஸ் வந்து இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனா ஃப்ரை ஆகணும். வந்து இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி பேட்சா எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரானை வந்து நான் ஒரு வெசல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ முதல்ல ட்ரை மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். அடுத்ததா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ப்ரான் பண்ணுறப்போ இஞ்சி வந்து தாராளமாக சேர்க்கணும். ப்ரான் வந்து வாய்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்குங்கிறதுனால நம்ம தாராளமாக சேர்த்துக்கிட்டோம்னா அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம். அடுத்ததாக வந்து பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கலாம். அடுத்ததாக ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே. இதே மாதிரி ஹோல் ஸ்பைசஸ் நான் இன்னொரு செட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நம்ம சாதத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கர்ட், ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து எடுத்து கொஞ்சம் கசக்கின மாதிரி பண்ணி போட்டுடலாம். நம்ம நல்லா ஃப்ரை பண்ணியிருந்தா இந்த மாதிரி இது பண்ணாலே நல்லா உதிர்ந்துடும். பாதி வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன், பாதி வந்து நான் அரிசிக்கு மேலே தம் போடுறப்போ யூஸ் பண்ணிக்க போகிறேன். அடுத்ததாக 1/2 லைன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட ஆயில் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இது வந்து ஒரு 1 hour, ஒரு 1/2 hour மினிமம், ஸோ மேக்ஸிமம் 1 hour வரைக்கும் நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா மேரினேட் ஆக டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ப்ரான்ல அந்த எல்லா மசாலாஸுமே இறங்கி சாப்பிட நல்லா இருக்கும். 1 hourக்கு அப்புறம் பார்க்கலாம். இந்த பாத்திரத்தில் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ வந்து ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். 2 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்ச உடனே நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியோட சால்ட் கண்டென்ட் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கணும். இப்போ வந்து நான் ரைஸ் ஆட் பண்ணிடுறேன். ரைஸ் நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு 5 to 10 minutes ஆகும். ஆல்மோஸ்ட் ஒரு 80% குக் ஆகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இன்னும் ஒரு 2 minutes கொதிச்சா போதும், கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். நம்ம மேரினேட் பண்ணி வச்ச ப்ரான் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நான் இதை அடுப்பில் வச்சு நான் ஆன் பண்ணிடுறேன். சைடில் நம்ம ரைஸ் வந்து குக் ஆகிட்டே இருக்குது. ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா டக்குன்னு உடையணும். இந்த பக்குவத்துக்கு நம்ம எடுத்துடலாம். நம்ம மேரினேட் பண்ணி வச்ச ப்ரான் மசாலா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டெயின் பண்ணி வச்ச ரைஸை ஆட் பண்ணிடுறேன். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும். ஒரு லேயர் ரைஸ் போட்டு நான் கொஞ்சோண்டு ஃப்ரைட் ஆனியன்ஸு, புதினா, கொத்தமல்லி மிக்சர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது மேலே நான் திரும்ப இன்னொரு லேயர் ஆஃப் ரைஸ் போடுறேன். திரும்பவும் ஃப்ரைட் ஆனியன்ஸ், கொத்தமல்லி, புதினா போட்டு ஈவன் பண்ணி விட்டுடலாம். ப்ரான் பிரியாணி வந்து தம் போட்டு தான் குக் பண்ண போகிறேன். ஒரு தவா வச்சுருக்கேன். தவா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனவுடனே நான் இந்த வெசலை வந்து தவா மேலே வைக்கிறேன். இப்போ ஹைல ஒரு 5 minutes வச்சுட்டு ஒரு 10 minutes லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் பாலில் வந்து குங்குமப்பூ கலந்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
இதோட நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த ரைஸில் அந்த தண்ணியும் கொஞ்சம் எடுத்து இப்படி இந்த கார்னரில் சேர்த்துக்கிறேன். ட்ரை ஆகிடக்கூடாது நம்ம ரைஸு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கீ ஆட் பண்ணிவிட்டு ஃபாயில் பேப்பர் போட்டு இதை நான் மூடி வைக்க போகிறேன். நல்லா டைட்டாக கவர் பண்ணிடலாம். 20 மினிட்ஸ் வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சைட்லேருந்து எடுத்து நம்ம சாப்பிடும் போது தான் மிக்ஸ் பண்ணணும். நான் ஜஸ்ட் இப்போ லைட்டாக சைட்லேருந்து எடுத்து விடுவேன். இந்த ப்ரான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல பொலன்னு உதிரியா ஒரு நல்ல மனமான பிரியாணி கிடைச்சிருக்கு. நீங்களும் அதை கண்டிப்பாக ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.